வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்ஜெட் மீதான விவாதங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றன. நாளைக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி பட்ஜெட்டுக்கான பதிலுரை நடக்க இருக்கிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட், ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட், அதற்கு அப்புறம் இரங்கல் தீர்மானம், பட்ஜெட் மீதான விவாதங்கள். அதாவது கடந்த வெள்ளி என்று தொடங்கி வெள்ளி, திங்கள், செவ்வாய் 3 நாட்கள் இந்த பட்ஜெட் மீதான விவாதம் நடந்திருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு புதிய அனுபவமாக பலருக்கும் இருந்திருக்கிறது. அதாவது அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள், எதிர்கட்சி அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், மக்கள் என சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் இது ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சபாநாயகரோட அணுகுமுறை, அவருடைய நடத்தும் விதம் எப்படி இருந்தது, ஆளுங்கட்சியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, எதிர்கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான விவாதங்களாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் சபை முடிந்த பிறகு சபைக்கு வெளியே இது பற்றிய விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சபாநாயகருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு சில உதாரணங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போதைய சட்டமன்றத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எம்ஜிஆர் உடனான அவருடைய அனுபவத்தை அவ்வப்போது முத்துக்களாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆங்காங்கே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னொன்று, அவர் பார்ப்பதற்கே மிகவும் ரொம்ப சாந்தமான, கனிவான ஒரு முகபாவம் கொண்டவராக இருக்கிறாரு. அதனால இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவரால் அனைவரையும் உங்களுக்கு இவ்வளவு நிமிஷம் தான் முடிங்க அப்படின்னு அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதை இன்னைக்கு அவரே பொறுக்க முடியாமல் இன்றைக்கு அவரே சொல்லிவிட்டார். அதாவது ஒவ்வொருவருக்கும் இதே போல அதிக நிமிடங்கள் ஒதுக்கப்படுகின்றன, அதனால அவையுடைய நேரம் அதிகமாகிறது. இந்த நிலையில் மானிய கோரிக்கையின் போது 7 அல்லது 10 நிமிடங்கள் தான் அப்படின்னு நான் கண்டிப்பா அந்த கட்டுப்பாடை கடைபிடிப்பேன் என்று இன்றைக்கு சபாநாயகர் சொல்லும் அளவுக்கு அவர் தாராளமாக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என அனைத்து உறுப்பினர்களுக்கும் தாராளமாக நேரத்தை வழங்கியிருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம். இன்னொன்று, எதிர்கட்சியினர் பேசும்போதும் சரி, ஆளுங்கட்சியினர் பேசும்போதும் சரி, அதற்கு பதில் சொல்வதற்கான குறுக்கீடுகளுக்காகவும் அவர் அதிகம் நேரத்தை அனுமதித்திருக்கிறார் என்பதும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்கும்போது தெரிகிறது. இது சபாநாயகரோட அணுகுமுறை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது முழுக்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் நேரலை செய்யப்பட்டிருக்கிறது என்பது வரவேற்க தகுந்த விஷயம். அதாவது முதலமைச்சர் பேசினாலும் சரி, ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் பேசினாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் பேசினாலும் சரி, முன்னாள் முதலமைச்சர்கள் பேசினாலும் சரி, ஒரே ஒரு இடத்திலே வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினர் பேசினாலும் சரி, அனைத்து உறுப்பினர்கள் பேசும்போதும் எவ்விதமான ஒரு தடையும் இல்லாமல் இந்த சட்டமன்றம் நேரலை செய்யப்பட்டிருக்கிறது என்பது மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பம். இன்னொரு இதுல ஒரு நெருடல் என்ன இருக்குன்னா, அவை நடக்கும்போது அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் என சபாநாயகர் சொல்கிற விஷயங்கள் அத்தனையும், அதாவது ஒவ்வொரு நாள் அந்த கூட்டத்தொடருடைய ஒவ்வொரு நாள் முடிந்ததும், வேலை நாள் முடிந்ததும், அதிலிருந்து எந்தெந்த ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அந்தந்த உறுப்பினர்கள் சிலர் அளவுக்கு அதிகமான சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார்கள், அல்லது ஆளுங்கட்சிக்கு வேண்டாத சில வார்த்தைகளை, உதாரணத்துக்கு குதிரை பேரம் என்ற வார்த்தை கூட அவை குறிப்பிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்து விட்டாலும், அவர் அன்றன்றைக்கு நீக்கிவிட்டாலும் அவை குறிப்பில் அவை இடம்பெறாது. ஆனால் இன்றைக்கு மின்னணு ஊடகங்கள், யூடியூப்ல வருது, ஃபேஸ்புக்கில் வருது, எல்லாத்துலேயும் நேரலை வருகிற இந்த நேரத்தில் அவை குறிப்பு என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் ஒரு வாதமாகி இருக்கு. அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் அதை நீக்கிவிட்டாலும் அந்த பேச்சு, அந்த கருத்து ஏற்கனவே மக்களிடம் சென்று சேர்ந்து விட்டது என்பது நேரலையின் இன்னொரு விளைவாக இருக்கிறது. இது பற்றி சில விவாதங்களும் அடுத்தடுத்து சட்டமன்றத்திலே வந்தால் கூட ஆச்சரியம் இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது, ஆளுங்கட்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனை தவிர மற்ற அனைவருமே சட்டமன்றத்துக்கு புதியவர்கள் தான். இது நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான். இப்படிப்பட்ட இந்த நிலையில் அவர்களுக்கான முதல்வர் உட்பட ஆளுங்கட்சியின் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு மோசமில்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளுங்கட்சியின் முக்கியமான அமைச்சர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முன்னாடி ஒரு 2-3 பேர் தான் நிற்கிறாங்க. அதாவது முக்கியமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அவரோட
போர்ட்ஃபோலியோ சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எழுந்து எழுந்து பதில் சொல்வது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் ஒருத்தர். அடுத்ததாக அமைச்சர் ராஜ்மோகன். இந்த இருவரும் தான் இந்த ஷோவையே ரன் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அது மிக இல்லை. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ரொம்ப கிரிப்பா எடுத்துட்டு போனது யாருன்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் அமைச்சர் ராஜ்மோகனும் தான் என்பது மாற்று கருத்தில்லை. இதை எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் நான் பேசிய போது கூட அவர்கள் கூட இதை ஆமாங்க உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. சரியோ தவறோ எழுந்து படபட என்று பதில் சொல்வதும் எதிர்க்கட்சிகளை பார்த்து கேள்விகளை கேட்பதும் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு இயல்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிய முடிகிறது. அதே போல அமைச்சர் ராஜ்மோகன் சில வார்த்தை விளையாட்டுகளை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை விளையாட்டுகளை வைத்தே அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கூட, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்டோரை பாராட்டி பேசுகிறார். அதே போல முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மதுவிலக்குத்துறை அமைச்சரை பாராட்டி பேசினார். இப்படி ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் எதிர்க்கட்சியின் சீனியர்களாலேயே பாராட்டப்படுகிற நிகழ்வும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாம் பார்க்க முடிந்தது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால நிதியமைச்சர் மரிய வில்சனுடைய அந்த நடவடிக்கை அது மிக சபைக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி மிகுந்த விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது அவருடைய பட்ஜெட் வாசிப்பு என்பது ஏற்கனவே சமூக தளங்களில் மிகுந்த விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அவருடைய எண்ணு, அதாவது ஒவ்வொரு எண்ணையும் அவர் வாசிக்கிற விதம், அவருடைய இங்கிலீஷ் மற்றும் தமிழ் இரண்டும் சேர்ந்த அவருடைய மாடுலேஷன், இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர், அதாவது தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் ராஜேந்திரன் ரொம்ப இயல்பாக, இன்னும் சொல்ல போனா ரொம்ப பாங்காக அந்த கருத்தை வெளிப்படுத்தினார். அதாவது நிதியமைச்சருடைய ஆங்கில புலமை ரொம்ப நேர்த்தியா இருக்கு, ஆனாலும் அவருடைய தமிழ் உச்சரிப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் வேணும், அவர் கொஞ்சம் அதை பார்த்துக்கணும் என்பது போல ரொம்ப இயல்பாக ஒரு மயிலிறகால் வருடுவது போலதான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் சொன்னார். ஆனா அதுக்கு உடனடியாக எழுந்து நிதியமைச்சர் மரிய வில்சன் என்ன உருவ கேள்வி பண்றீங்களா, இப்ப மொழியை வச்சு என்ன கேள்வி பண்றீங்களா, எனக்கு இப்படிதான், நான் இப்படித்தான் பேசுவேன், என்னால் அதை மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு எனக்கு இதைத்தான் கிறிஸ்டியானிட்டி எனக்கு கற்றுக் கொடுத்த மொழி இது அப்படின்லாம் சொல்லி கிறிஸ்துவ மதத்தையும் தமிழ் மொழியையும் முரண்பாட்டு இரண்டு துருவங்களில் நிறுத்தும் வகையில் அவருடைய பதில், அந்த துடுக்கான பதில் மட்டுமல்ல செயல்பாடு, டப்புன்னு அந்த மைக்கை இப்படி ஆஃப் பண்ணது, இது மாண்புமிகு சபாநாயகர் அவர்களையே ஒரு கணம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி விட்டது. அவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாம ரொம்ப கோச்சிக்காதீங்க, ஏன் கோச்சிக்கிறீங்க என்று அவரை கேட்டுவிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் சற்று அமைதிப்படுத்தினார். இந்த நேரத்தில் தான் முக்கியமான ஒரு விஷயம், முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எழுந்து என்ன சொல்றாருன்னா, நிதியமைச்சரை எனக்கு ரொம்ப நாளாவே நல்லா தெரியும், அவரோட மொழி அப்படிப்பட்ட மொழி தான். கேள்வி கேட்ட திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் ராஜேந்திரன் ஒரு புதிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, எங்களை போன்ற மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னா கூட நீங்க கோச்சிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அவர்தான் ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர், அதனால பெருசா எடுத்துக்காதீங்க என்றதோடு அவருக்கும், அதாவது ஒரு மாப்பிள்ளை உறவு என்பதை போல ஏவா வேலு மரிய வில்சனை தாங்கி பிடித்தார். இதே போல ஒரு சில நாட்களுக்கு முன்பு ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை ரொம்ப இயல்பாக, அவர் நானும் சொந்தக்காரருங்க, எனக்கு திமுகல சீட்டு வாங்கி கொடுத்ததே ஆதவ் அர்ஜுனா தான், அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்று சிரித்து கொண்டே ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனும் சில நாட்களுக்கு முன்பு பேசினார். இப்படி ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, எதிர்க்கட்சியான திமுக மீது ஒவ்வொரு அங்குலமாக ஒவ்வொரு அணுவிலும் எப்படி தாக்கலாம் என்று யோசித்து யோசித்து மிக கடுமையாக தாக்குதல் அவர் நடத்துகிறார்கள். அது மார்டின் கொடுத்த 900 கோடி ரூபாய் என்கிற தேர்தல் நிதியாகட்டும், இன்னொரு பக்கம் நீட்டு தேர்வு ரத்து என்ற இன்றைய அரசியல் தீர்மானத்தில் நீட்டு தேர்வு பாராளுமன்றத்தில் முதன்முறையாக எடுத்து வரப்பட்ட போது, அப்போது சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தவர் திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் என்பதாகட்டும், இப்படி திமுகவை ஒவ்வொரு நூக்கன் கார்னர்லையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சீனியர்கள் ஏவா வேலு போன்றவர்கள், வசந்தம் கார்த்திகேயன் போன்றவர்கள் எல்லாம் இப்படி ஆளுங்கட்சி அமைச்சர்களை தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன என திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே சில குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்து விட்டன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து கடுமையாக களங்கண்டிருக்கிறது.
உண்மையிலேயே ஆட்சி அமைத்திருப்பது என்னவோ திமுகவுடைய கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அவருடைய ஆதரவால் என்றால் கூட அதனால திமுகவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா 4-8 பேர் அங்கே போய் அவங்க ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்ததுனால திமுகவுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. அதனால திமுக ஆட்சி அமைக்கிற வாய்ப்பையும் இழந்தில்லை. அவங்களுக்கு அது ஒரு ஏற்கனவே திமுக 54 தான் இருக்கிறதுனால இந்த 8 பேரும் போய் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் போனதுனால திமுக ஏதோ ஆட்சி அமைக்க இருந்தது போலவும் அது அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போனது போலவும் அப்படிலாம் இல்லை. ஆனால் அதிமுக தான் இந்த 3 மாத ஆட்சியில கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. அவர்களுக்கு இப்ப கட்சி பதவிகள் கூட அந்த கட்சியில வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 40 நிமிஷம் இந்த பட்ஜெட்டை பத்தி விமர்சித்து வந்தவர் கடைசி வரியாக இந்த குதிரை பேரம் நடக்கிறது, இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், இதை தவிர்க்க வேண்டும் என்று ஒன்று சொன்னோன்னே உடனடியாக அமைச்சர் ஆதவர்ஜுனா, அமைச்சர் நிர்மல்குமார் போன்றோரெல்லாம் எழுந்து அதிமுகவுக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை வீசினார்கள். ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, 2017 வரைக்கும் தான் அதிமுக, ஜெயலலிதா காலமான பிறகு அது அதிமுக இல்ல, அது பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது என்ற தொனியிலே அவர் சொல்றாரு. அடுத்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் அவர் இது கூவத்தூர் போல ஒரு விஷயம் இப்போதைக்கு நடக்கல, இப்ப என்ன கூவத்தூர் மாதிரி நடக்குது என்று 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன அந்த கூவத்தூர் சம்பவத்தை சட்டமன்றத்திலே நினைவுபடுத்துகிறார். இப்படி ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகமும் எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்கள் ஒரு தீவிரமான சண்டை போட்டது மாதிரி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்க்க முடியல. ஆனால் தவேகாவும் அதிமுகவும் தான் தீவிரமான ஒரு சண்டை போட்ட காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே கூட ஒரு சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முதல் நாள் எதிர்கட்சி தலைவரான உதயநிதியை அவருடைய வீட்டுக்கு சென்று போலீசார் அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி காவேரி நதிநீர் சம்பந்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசிய பேச்சுக்காக அவரை ஆகஸ்ட் 4ஆம் தேதி சென்னை போலீசாரும் தஞ்சாவூர் போலீசாரும் அவருடைய வீட்டுக்கு சென்று கைது பண்றாங்க. அவரை வேனிலே ஏற்றி கிட்டத்தட்ட தஞ்சாவூர் வரைக்கும் செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்க வச்சு இரவு 8 மணிக்கு தான் அவரை வெளியே அனுப்புறாங்க. இதுக்கிடையில மதியம் 2 மணிக்கு அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு எண்ணம் இல்லை அப்படின்ட்டு அரசு அட்வொகேட் ஜெனரல் அவர் ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பிரச்சனையை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எழுப்பவில்லை என்பது எங்களுக்கே புரியாத புதிராக இருக்கிறது என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்களே இன்று வரைக்கும் பேசிக் கொள்கிறார்கள். இதுதான் இன்றைய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் முக்கியமான அம்சங்களாக நாம் பார்க்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சபாநாயகர் எடுத்த ஒரு முடிவு, அதாவது உதயசூரியன் சின்னமோ இரட்டை இலை சின்னமோ விசில் சின்னமோ சின்னத்தில் கூட்டணி கட்சிகள் நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி உறுப்பினர்களான ஜவாஹிருல்லா, தமீமும் அன்சாரி, நித்யானந்தன் உள்ளிட்டோரையெல்லாம் அவர் பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்றால் திமுக கோட்டால தான் அளிக்க முடியும், அதற்கு நீங்கள் திமுக கொறடா அவருடைய அனுமதி பெற்றால்தான், அவருடைய அனுமதி இருந்தால்தான் நான் அனுமதி கொடுக்க முடியும் என்ற முக்கியமான ஒரு அணுகுமுறை மாற்றத்தையும் சபாநாயகர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருக்கிறார். அதுவும் ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நடந்த முக்கியமான அம்சங்களாக பார்க்கிறோம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.